தங்கள் ஐயா வணக்கம். ஒருவருடைய வீட்டிற்கு அடிக்கடி பாம்பு வருவதற்கு அரபி மாந்திரிக ரீதியாக ஏதேனும் காரணம் இருக்குங்களா ஐயா? வீடு பக்கம் அடிக்கடி பாம்பு வர்றதுக்கு காரணம் நம்ம வீடோட பரிசரத்தில் காடு புல் இதுகளெல்லாம் இருந்தால் வீட்டு பக்கம் அடிக்கடி பாம்பு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த பாம்பில் ரெண்டு ஐட்டம் பாம்பு இருக்குது. ஒன்று ஜின்னு வர்க்கத்தில் பட்ட பாம்பு இருக்குது. இந்த ஜின்னு வர்க்கத்து பாம்பு அது எப்படி தெரியும்? அந்த பாம்பினை பார்த்தா நம்ம சொல்லலாம், அந்த பாம்புக்கிட்ட 3 வாட்டி நம்ம சொல்லலாம், நீ போயிடு போயிடு போயிடு, இந்த இடம் விட்டு போயிடு, இப்படி நம்ம அந்த பாம்புக்கிட்ட சொல்லலாம். அது கேட்டு அது பாம்பு அப்படியே திரும்பி போனால் அது ஜின்னு வர்க்கத்துப்பட்ட பாம்பு தான். அந்த பாம்பை நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, அப்படியே போயிட்டே இருக்கும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது. அது இல்லாமல் அப்படியே நம்மக்கிட்ட அப்படியே வருந்த பாம்புகள் எல்லாம் இருந்தால் அது நல்ல பாம்பு தான். எது பாம்பையும் அடிக்காமல் இருக்கிறது தான் நல்லது. எது இருந்தாலும் அது ஃபாரஸ்ட் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எல்லாம் கூப்பிட்டு அதை பிடிச்சு காட்டில் விடுന്നത് தான் நல்லது. இதுதான் பாம்போட ஜின்னு வர்க்கத்துப்பட்ட பாம்போட லட்சணம். நம்ம சொன்னால் கண்டிப்பாக அது போயிடும். அது ஜின்னு வர்க்கத்துப்பட்ட பாம்பு தான். அதனால் வீடு பரிசரம் கொல்லை இந்த பக்கம்லாம் எல்லோரும் க்ளீனாக நீட்டாக விருத்தியாக வைக்கணும். புல்லு காடு எதுவும் வராமல், ரொம்ப மரங்கள் எதுவும் கூட்டிடக்கூடாது வீட்டுக்கு பக்கத்தில். இந்த சூடு காலத்தில் ரொம்ப பாம்பு வீட்டுக்கு பக்கம் வரும். ஆனால் கொஞ்சம் தணுப்பு இருக்கிற இடத்துல, தண்ணி இருக்கிற இடத்துல எல்லாம் பாம்பு வந்துடும். அதனால் எல்லாரும் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். வணக்கம் மக்களே. கேரளா அரபி ஜோதிட மாந்திரிகம் சேரிட்டி யூடியூப் சேனலில் தங்கள் ஐயா அவர்கள் வாஸ்து சாஸ்திரத்தினால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு இலவசமாக விளக்கம் அளிக்க உள்ளார். இருக்கும் இடத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் வீட்டின் முன்புறம் பின்புறம் கிச்சன் பெட்ரூம் டாய்லெட் செப்டிக் டேங்க் கிணறு இவற்றின் இருப்பிடங்களை வீடியோ எடுத்து தங்கள் ஐயா அவர்களின் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினால் தங்கள் ஐயா அவர்கள் ஆராய்ந்துவிட்டு இலவசமாக விளக்கம் அளிக்க உள்ளார். தங்கள் ஐயா அவர்களின் வாட்ஸ்அப் நம்பர் நமது யூடியூப் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ளது. பார்வையாளர்கள் அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது மெடிக்கல் சங்கர் சீர்காழி.